ஏய் நில்லு. என்ன ஏதோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சுக்கிட்டு இருக்க? என்னது? ஐயோ, இவர் இருக்க தெரியாம வந்துட்டோமே. ஒரு வாயாலே வறுத்தெடுப்பாரு. சமாளிப்போம். என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சில மாதிரி நிக்கிற நீ? இந்த பெட்டிலாம் யாரோடது? அது அரிசாரோட திங்ஸ் தான். அவர் இங்கதானே இருக்க போறாரு, அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ ஓஹோ, மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கீங்களோ? ஆமா சார். என்னது? அது ஒண்ணும் இல்ல சார். நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த வீட்டுக்கு உரிமை இல்லவன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஊருக்கு போயிருக்கான். அவன் வந்ததும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இப்போ பெட்டியை உள்ள எடுத்துட்டு போறதா வேணாமான்னு தெரியலையே. மாடி வா வா வா. ஹாய் பவி. என்னது இது? ஹரி சார் இங்கதானே இருக்க போறாரு. அவர் திங்ஸ் இதெல்லாம். ஓ சரி சரி. வா உள்ள வா. வா உள்ள வா வா. சார் இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ஏய் மேடி, என்ன இங்க? சார் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சார் எப்படியோ ஒரு வழியா இந்த வீட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டீங்க. ஹாப்பி தானே? என்ன சார் ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க முன்னாடி பவி ஒரு வேகத்துல கூப்பிட்டதும் நானும் அவ பேச்ச தட்ட முடியாம வந்துட்டேன். ஆனா என் மனசுல ஒரு நெருடலாவே இருக்கு மேடி. ஏன் சார் தாத்தா பேசுறத நினைச்சு வருத்தப்படுறீங்களா? வீட்டுக்கு ஒருத்தர் இப்படிதான் சார் இருப்பாங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது இல்ல மேடி, நான் இங்க வந்தது இன்னும் சந்தோஷ்க்கு தெரியாது. அவன் இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. சார் சந்தோஷ் எப்பவுமே உங்க பக்கம் தானே, உங்களுக்கு தெரியாது அது? சார் நீங்க குலோப் ஜாம கையில வச்சுக்கிட்டு ஸ்வீட் கலையிற புள்ள மாதிரி இருக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே சார். அப்படிலாம் இல்ல மேடி, நான் இங்க ஒரு கெஸ்டா தான் இருக்கேன். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நானே நம்ம வீட்டுக்கு வந்துருவேன். சார் அந்த நினைப்பு வேற இருக்கா உங்களுக்கு? சார் அந்த வீட்டுக்கு நான் ஆல்மோஸ்ட் ஷிஃப்ட் ஆயிட்டேன். இன்னும் 1-2 நாள்ல கிரக பிரவேசம் எல்லாம் வச்சிருவேன். இது சார் பால் காய்ச்சறது தான் சொன்னேன். நீ செஞ்சாலும் செய்வேன் ராட்சசி. சார் இதுதான் சார் நீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாக்குறவர் நீங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இத மிஸ் பண்ணிடாதீங்க சார். மேடம்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. என்ன முடிவு எடுக்கணும்? அது ஒண்ணும் இல்ல மேடம், எந்த முடிவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா எடுங்கன்னு சொன்னேன். அதான் என்ன முடிவுன்னு கேக்குறேன். அதான் சொன்னனே மேடம், எந்த முடிவா இருந்தாலும். முடிவு தானே? ஆமா மேடம். அத நாங்க சீக்கிரமா எடுத்துறோம். சரிங்க மேடம், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், வரேன். சந்தோஷ் என்னடா போனதுல இருந்து போனே பண்ணல, ஆளையும் காணோம். நான் எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ண தெரியுமா? போன்ல சார்ஜ் இல்ல பவி, ஏதோ லூஸ் கனெக்ஷன் போல. இப்போதான் நானே சரி பண்ணேன். சாரி பவி. சரி சரி. உன் இன்டர்வியூ எல்லாம் எப்படி பண்ண? நல்லா பண்ணிருக்கேன். டேய் நீ எப்ப வர? முக்கியமான தாத்தா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் சொல்றேன் இருங்க. தாத்தா பேசுறேன்டா. சொல்லுங்க தாத்தா. நீ இல்லாத நேரம் பார்த்து என்னென்னமோ நடந்து போச்சுடா. இது எல்லாத்துக்கும் உங்க அம்மாவும் உன் பொண்டாட்டி தான்டா காரணம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன அப்பார்ட்மெண்ட்ல வைக்க கூடாதுன்னு மத்தவங்க சொன்னதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து வச்சிருக்காங்கடா. வெளியே என்னால தலை காட்ட முடியல. கொஞ்ச நெஞ்சம் இருந்த மானமும் போயிடுச்சு. ஆளுக்கு துக்கம் விசாரிக்கிற மாதிரி அந்த ஆளு உங்க வீட்டுலதான் இருக்கானு பாக்குறப்பெல்லாம் கேட்கிறானுங்களா. ஏய் என்னடா
கேக்குதா இல்லையா? இருக்கேன் தாத்தா. அதான்டா, அந்த சமயக்காரன் இருந்தா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். உனக்கு நான் வேணுமா சமயக்காரன் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இங்க நடக்கிற அசிங்கத்தெல்லாம் சகிச்சிட்டு என்னால இருக்க முடியலடா. வந்ததும் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லு. சந்தோஷ், ஹலோ. அத்தை, நீங்க அவரை விடுங்க அத்தை. சந்தோஷ் கிட்ட நம்ம பேசிக்கலாம். அவன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு வந்த உடனே ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு. என்ன அத்தை நீங்க? இவர் பேசுறதெல்லாம் அவன் என்னைக்கு பெருசா எடுத்திருக்கான்? அதுவும் இல்லாம அவன் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் போய் எதுக்கத்த உங்ககிட்ட பிரச்சனை பண்ண போறான்? அத்தை, சந்தோஷ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். ஹரி சாரை ஏதாவது பேசிட்டா அவர் தாங்க மாட்டாரு. அத்தை, அவன் அப்படி செய்ய மாட்டான். என்ன நம்புங்க. அப்படி யார் எதிர்த்தாலும் நான் உங்க கூட இருக்கேன் அத்தை. அபி, நான் சொல்றேன் என்னன்னு தப்பா நினைக்காத. நான் வேணும்னா வெளியே போய் தங்கிக்குவா. சார், என்ன சார் நீங்க பேசுறீங்க? உங்களை நான் தானே சார் கூப்பிட்டு வந்தேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் சார். அத்தை, நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? தைரியமா இருங்க. ஏய், என்னடா பிரச்சனை? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க இங்க படுங்க, நான் வெளியில போய் படுத்துங்க. ஏய், அவங்க கூட எல்லாம் மனுஷன் படுப்பானாடா. இதெல்லாம் என்ன ஜென்மம்டா? சார், மதிய தூங்க கூட சார். ச்சே, என்ன புழப்படாது. சொந்த வீட்டுல நிம்மதியா படுக்க முடியல. சார், தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டோமே. தாகமா இருக்கு. எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. எப்படி போய் கேக்குறது? உங்களுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ். ரொம்ப தாகமா இருந்தது. நீங்க எல்லாம் தூங்கி இருப்பீங்க, யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால என்ன? கிச்சன் அங்கேதானே இருக்குது. போய் தண்ணி எடுத்துக்க வேண்டியதானே. அப்புறம் நாளைக்கு சந்தோஷ் வந்துருவான்ல? ஆமா, வருவான். நாளைக்கு விஷயம் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் சார். இப்ப நிம்மதியா போய் படுங்க. சரி.
நீங்க இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். சொல்ல போனா உங்களை அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்ப சொன்னாங்களே, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா நீங்கெல்லாம் இங்க வருவீங்களா? சமயக்காரர் இருந்தா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். உனக்கு நான் வேணுமா அந்த சமயக்காரன் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அவன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு வந்த உடனே ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோ? அது எப்படிங்க நம்ம இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ஹரிய அபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்க? எல்லாத்துக்கும் அதிகாரத்தை தான் காரணம். நாம இவ்வளவு பேர் சொல்லியும் நம்மளால தடுக்க முடியல. என்ன பண்றது? இந்த பவி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டா. அந்த ஹரி அவர் வீட்லயே இருந்திருக்கலாம். ஏதோ நாமெல்லாம் சேர்ந்து அவர் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் ஆயிப்போச்சு. செக்ரட்டரி வீட்டுல நடக்கிறதுனால அப்படியே விட்டுற முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இந்த ஆளை விட்டா அப்புறம் பிரதீபாவும் இதே காரணம் காட்டி உள்ள வந்துருவா. அப்புறம் நம்ம அபார்ட்மெண்ட்டே கைதிகள் சரணாலயம் மாதிரி ஆயிடும். இப்பவே இங்க இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் அரசியல் வரத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தப்பான ஆட்களை பார்த்து அவங்களும் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறவரை நாம எப்படிப்பா போக சொல்ல முடியும்? நாம சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த வீட்டோட சொன்னா கேட்பாங்கல்ல. அப்படிதான் செய்யணும். இதோ திருவேங்கட சார் வராரு, அவர்கிட்டே கேட்டலாம். வாங்க வாங்க போலாம். திருவேங்கட சார். சரி வாங்க. வாங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹரி விஷயமா கொஞ்சம் பேச சொல்லுப்பா. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சார் நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இந்த ஹரிய நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போக சொல்லிருந்தோம். ஆமா சார். ஆனா உங்க வீட்ல இருக்க பவித்ரா அவரை மறுபடியும் அழைச்சிட்டு வந்து உங்க வீட்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? சார், அவர் உங்க வீட்ல எந்த உறவுமுறையில சேர்த்து வச்சிருக்கீங்க? நம்ம அபார்ட்மெண்ட்ல லிவிங் டுகெதரா இருக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. இருந்தும் இந்த அசிங்கம் செக்ரட்டரி வீட்லயே நடக்குதுன்னா எப்படி சார்? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? சார், நீங்க ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்கா இல்ல தெரிஞ்சும் தெரியாம மாதிரி இருக்கீங்களா? இங்க பாருங்க, எங்க வீட்டுல அவன் இருக்கிறது எனக்கும் பிடிக்கல. நான் இப்ப எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கேன். சந்தோஷ் வேற வெளியூர் போயிருக்கான். நாளைக்கு வந்துருவான். அவன் வந்ததும் அந்த ஹரிய கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளற. சார், ஒரு அபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரு ஊர் மாதிரி. நாமெல்லாம் ஒன்னா கூடி வாழ்ற இடம். நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணுங்கிறதுக்கு தான் இந்த அசோசியேஷன் செக்ரட்டரி எல்லாம். வேலையே பயிர மேயற கதையா பொறுப்புல இருக்கவங்க தப்பு பண்ணலாமா? நாம பார்த்து தேர்ந்தெடுத்ததான் செக்ரட்டரி எல்லாமே. அவங்க தப்பு பண்ணா கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கு. நாளைக்கு கமிட்டி மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். என்ன சொல்றீங்க? நாளைக்கு மீட்டிங்ல பேசி பார்ப்போம். ஒத்து வரலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம். நம்ம செக்ரட்டரியை மாத்திரலாம். அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஆமா, சரி வரலன்னா மாத்திரலாம். சரி வாங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி போலாம். ஹாய் சார், எங்க போறீங்க? வாக்கிங்க. மேம் வீட்டுக்கு போனதும் ஆளே மாறிட்டீங்க. என்ன சார் ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? இப்ப வாக்கிங் வந்த திருவேங்கடம் சாரை மறிச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி அவங்க வீட்டுல சேர்த்துக்கலான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு என்ன பிரச்சனையா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா இங்க இருந்தேன்னா அது உங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை பாதிக்குமா? என்ன எப்படிலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படிலாம் அசிங்கப்படுத்துறாங்க மேடி. சார், நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் மறந்துட்டு தப்பே பண்ணாதவங்கள தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க வருத்தம் வேற படுறீங்க. விடுங்க சார், இவங்கெல்லாம் இப்படிதான். இல்ல மேடி, நான் லட்சுமி மேடம் வீட்டுக்கு போயிருக்க கூடாது.
நம்ம கஷ்டம் நம்மளோட போயிடும். ஒரு தனி மனிதனா நான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதா ஈஸி. அதே ஒரு குடும்பத்துல இருந்து பிரச்சனை வந்தா அது அங்க இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். இப்ப அப்படிதான் ஆயிருக்கு. என்னால உங்க ஃபேமிலியே அபார்ட்மெண்ட்ல கஷ்டப்படுது. சார், உங்களை அந்த வீட்ல ஒருத்தரா தான் பாக்குறாங்க. திருவெங்கடம் சார விடுங்க, அவர் எப்பவுமே இப்படிதான் எதிரா இப்படி அப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. லக்ஷ்மி மேடம், பாவி, சந்தோஷ்னு எல்லாருக்கும் நீங்க அங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. என்ன சார், சந்தோஷையும் சேர்த்து சொல்றேன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா சந்தோஷம் இதெல்லாம் விரும்புவான். அதனால மனசு போட்டு குழப்பிக்காம ஹாப்பியா இருங்க. நாளைக்கு கமிட்டி மீட்டிங் போட்டு எல்லாரும் முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அங்க வச்சு லட்சுமி எடுத்த கேள்வி கேட்க போறாங்க. அது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. சார், கமிட்டி மீட்டிங் தானே, ஏதோ கவர்னரே மீட்டிங் போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் கரடு முரடான இடத்துலயே மேடம் உங்களுக்காக பேசியிருக்காங்க. இவங்களாம் என்ன பிஸ்கோத்து மிச்சருக்கும் டீ பிஸ்கெட்டுக்கும் மீட்டிங் போடுறவங்க. சும்மா அசால்ட்டா டீல் பண்ணி கேள்வி கேட்கறவங்க எல்லாரையும் வாயடைக்க வச்சிருவாங்க. நீங்க இதெல்லாம் தலையில ஏத்திக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி சில்லி மேட்டர் எல்லாம் தலையில ஏத்திக்காதீங்க சார். இப்ப உங்களுக்கு ஒரு அழகான லைஃப் கிடைச்சிருக்கு, அத சந்தோஷமா அனுபவிங்க சார். வாக்கா. எதுக்குடா இதெல்லாம்? எதுக்குடா மான மரியாதை? என்ன சாதிச்சிட்டோம் இங்க? நீ வேற சும்மா இருக்கா? பெட்டி கேஸ்ல போனவனே பெயில் கிடைச்சவனே ஜாலியா வெளியே வரானுங்க. நீங்க ஃபோர்ஜரி கேஸ்ல உள்ள போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதுவே கம்மி. கையில காசு இருந்திருந்தா தார தப்பட்டெல்லாம் வச்சு அசத்திருப்பேன். ஆமா ஆமா, ரொம்ப தேவைதான். சரி, அந்த ஜட்ஜ் அவ்வளவு சீக்கிரம் பெயில் கொடுக்க மாட்டாங்களே, எப்படி வாங்கின? அத ஏன் கேக்குறீங்க? ரொம்ப சிரமமா போச்சு. கேஸ் அந்த கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு மாத்தி வேற ஒரு பெரிய வக்கீல வச்சு வாதாடி பெயில் வாங்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருச்சு. பணத்தை தண்ணியா செலவு பண்ணி பெயில் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் மொத்தமா 5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. பணம் தானே, போன போட்டும். இவ்வளவு சீக்கிரத்துல எங்களை வெளில எடுத்திருக்கியே, அதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. இதுக்கே எப்படி அசந்து போயிட்டா எப்படி? உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதை கேட்டா இன்னும் அசந்து போயிடுவ. சர்ப்ரைஸா? என்ன? அக்கா, இது அந்த புரோக்கருடைய வீட்டு அட்ரஸ். ஏய், சூப்பரா தம்பி. தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட. பிரதிபா, நீ எக்ஸைட் ஆகுறத பாக்கும்போது இந்த புரோக்கர் நமக்கு பெருசா யூஸ் ஆகும் போல இருக்கே. ஆமா சோனியா, அன்னைக்கு ஆதிரா குழந்தைய பத்தி அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லக்ஷ்மி வீட்டு அட்ரஸ் என்கிட்ட தான் கேட்டான். நான் தான் சொல்லி அனுப்புனேன். பட் அவனை பார்த்ததும் லக்ஷ்மியோட முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சது. எப்பவும் உஷாரா இருக்கிறேன்னா அன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அதான் அப்ப அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிக்கா, அதான் நமக்கு அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அவன் கிட்ட போனா நேரா சொல்லிட போறான். சரி, இவனோட கேரக்டர் எப்படி என்னன்னு விசாரிச்சாடா? ஆமா, பாக்குறதே 2ஆம் நம்பர் வேலை. அவன் என்ன உத்தமனாவா இருக்க போறான்? பணத்தை காட்டினா நடந்ததெல்லாம் சொல்லிட போறான். சோ புரோக்கர், லக்ஷ்மி, ஹரி, இவங்க 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த உண்மைய இப்ப நாமளும் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அது லக்ஷ்மியோட வாழ்க்கைய புரட்டி போடுற விஷயமா தான் இருக்க போகுது.